வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 121. உயிரும் நன்மையால் உடல் எடுத்து வந்து இருந்திடும், உயிர் உடம்பு ஒளிந்தபோது ரூபரூபமாயிடும், உயிர் சிவத்தின் மாய்கையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும், உயிரும் சக்தி மாய்கையாகி ஒன்றையொன்று தின்னுமே. இந்த பாடலின் பொருள், உயிர் தான் செய்த நல்வினை பயனால் மனித உடல் எடுத்து வந்து பிறக்கின்றது. இல்லாவிட்டால் விலங்காய், புழுவாய், வேறு பலவாய் பிறந்திடும். உயிர் போன உடம்பு தன் வடிவத்தை இழக்கும். உயிர் உருத்ராம்சத்தை அடைந்து இன்னொரு உயிரை அழிக்கும். உயிர் சக்தி அம்சம் எய்தி ஓர் உயிர் இன்னொரு உயிருக்கான உடலை தின்னும். இந்த பாடல் விளக்கமாக பார்த்தால், உலகில் சமம் தோன்ற கடவுளே சில செயல்கள் செய்வார் என்பதாகும். அடுத்து பாடல் 122. நெட்டெழுத்து வட்டமோ நிறைந்த அள்ளி யோனியாம், நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்று நின்றதொன்றும் கண்டிலேன், குற்றெழுத்தில் உன்றதென்று கொம்புக்கால் குறித்திடில், நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே. இந்த பாடலின் பொருள், நெட்டெழுத்து வட்டத்தோடு இருப்பது என்கிற குறிப்பு ஓம் என்பதை குறிக்கின்றது. அது அள்ளிமலர் போலும் யோனியாம் ஆகும். அதாவது சக்தி பரிணமிக்கும் கருவறை என்னலாம். நெட்டெழுத்தில் வட்டமாக சுழித்தது வரிவடிவம் மட்டுமே, அதில் ஒன்றுமில்லை. உச்சரித்தால்தான் பயன் கிடைக்கும். குற்றெழுத்து என்பது நமச்சிவாய என்கிற மந்திரமாகும். இதில் அடங்கிய சிவம் என்பதை உச்சரிக்காமல் வரி வடிவமாக மட்டும் தியானித்தாலும் நெட்டெழுத்தில் தெரியாத கடவுள் இதில் தெரிவான் என்று அறிக என்கிறார் சிவவாக்கியர். இங்கே விளக்கமாக பார்த்தால், நெட்டெழுத்து வடிவமாக சுழித்த வரி வடிவம் கொண்ட ஓம் என்பது, இது அள்ளிமலர் வடிவம் போன்ற யோனி, சக்தி பரிணமிக்கும் கருவறை என்பது. குற்றெழுத்து என்பது நமச்சிவாய எனும் மந்திரத்தை குறிப்பது. அடுத்த பாடல் 123. விண்ணிலுள்ள தேவர்கள் அறியொணாத மெய்ப்பொருள், கண்ணிலாணியாகவே கலந்து நின்றது எம்பிரான், மண்ணில் நம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. இந்த பாடலின் பொருள், வானில் உள்ள தேவர்களும் அறிய முடியாத மெய்ப்பொருளே கடவுள். ஆனால் கண்ணில் ஆணி அடித்தது போல் நமக்குள் அவர் கலந்துள்ளார். மண்ணில் நம் பிறப்பை அறுப்பதற்காக தம் மலரடிகளை ஒதுக்கியவர் ஆகிய அண்ணலார் எமக்குள் அமர்ந்து வாழ்வதும் உண்மையே ஆகும். அடுத்து பாடல் 124. விண்கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுளே கலந்து புக்கு இருந்த பின், மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்துபோய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. இந்த பாடலின் பொருள், வானத்தையும் கடந்து ஒளிவிடும் ஜோதி தலையின் பின்புறம் உள்ள வாயில் வழியாக உள்ளே நுழைந்து கண்களால் கண்டு மகிழும் உருவில் உள்ளத்தில் கலந்து இருக்கும். அதன்பின் மண்ணில் நாம் பிறந்த மாயமும் நமக்குள் உள்ள குழப்பங்களும் மறந்து போகும். எண்ணத்தில் கலந்த ஈசனோடு இருப்பதும் உண்மையாகும். இங்கு விளக்கமாக பார்த்தால், முகம் கிழக்கு ஆகையால் தலையின் பின்புறம் மேற்கு எனலாம். இது ஆக்ஞாவுக்கு பின்புறமான வாசல் என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் 125. மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்டபின் நாலு முன்னிலோரு நாட்டமாகி நாட்டில் பாலனாகி நீடலாம் பரபிரம்மம் ஆகலாம், ஆலமுண்ட கண்டரானை அம்மை ஆணை உண்மையே. இந்த பாடலின் பொருள், மூலாதாரத்தில் மூச்சை கொண்டு சென்று மெல்ல மெல்ல சுழுமுனை நாடிக்குள் செல்லுமாறு செலுத்தி 4 நாள் முயன்றால் முகத்தில் நெற்றிக்கண் பார்வை இருப்பதாகவும் பாவித்தால் முதியவரும் இளமை பெற்று நீண்ட நாள் வாழலாம், பரபிரமமும் ஆகலாம்.
அழகால நஞ்சை உண்டு கருத்த கழுத்தை உடைய சிவனின் மேல் ஆணை மற்றும் பராசக்தியின் மேல் ஆணை. இஃது உண்மையாக நடக்கும். மின்னெழுந்து மின்பறந்து மின்னொடுங்கு மாறுபோல் எண்ணுள் நின்ற எண்ணுள் ஈசன் எண்ணுளே அடங்குமே. கண்ணுள் நின்ற கண்ணில் நேர்மை கண்ணறிவு இலாமையால் எண்ணுள் நின்ற என்னை என்று யானறிந்ததில்லையே. இந்த பாடலின் பொருள், மின்னலாக எழுந்து எங்கும் பறந்து மீண்டும் மின்னலுக்குள்ளேயே அடங்கும் மின்னல் போல எனக்குள் நின்ற என் கடவுள் என் உள்ளேயே அடங்குவார். கண் பிற பொருட்களை கண்டாலும் தானாக உள்ளதை காணும் அறிவு பெறவில்லை. அதுபோல் என்னுள் நின்ற கடவுளை நான் அறியவில்லை, ஆனால் என்னை அவர் அறிந்துள்ளார் என்கிறார் சிவவாக்கியர். அடுத்து பாடல் 127. இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம், அரிக்குமால் பிரம்மனும் அகண்டம் 7 அகற்றலாம். கருக்கொளாத குழியிலே காலில்லாத கண்ணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. இந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழலாம். திருமால் பிரம்மனோடு 7 உலகங்களுக்கு செல்லலாம். கருக்கொள்ளாத குழியாகிய காற்று இல்லாத இடத்திலே, அதாவது மூலாதாரத்திலே நெருப்பறையாகிய குண்டலினி திறந்தால் நீயும் நானும் கடவுளேயாகலாம் என்கின்றார். இதை விளக்கமாக பார்த்தால் சிதக்னி குண்ட சம்பூதா என்று லலிதா சகஸ்ரநாமம் கூறுவதால் நெருப்பு குண்டம் குண்டலினி என்று அறியலாம். அடுத்து பாடல் 128. ஏகபோகமாகியே இருவரும் ஒருவராய் போகமும் புணர்ச்சியும் பொருந்துமாறது எங்கனே. ஆகிலும் அழகிலும் அதன்கணேயம் ஆனபின் சாகிலும் பிறக்கிலும் இல்லை இல்லை இல்லையே. நாமும் கடவுளும் ஒருவராய் ஏகபோகமாக உள்ளோம். ஒன்றாக இணைந்து இன்பம் அனுபவிப்பது எப்படி? ஆனாலும் அழகால் ஒன்றுபட்டவர் நெருங்குவது போல் இருவரும் நெருங்கிய பின் சாவதும் பிறப்பதும் இல்லை. இங்கு அதன் கணேயம் என்கிறார் அல்லவா? அதன் கண் நேயம், அதாவது அதனிடம் இன்பம் என்பது பொருள். அடுத்த பாடல் 129. வேதம் நாளும் பூதமாய் விரவும் அங்கி நீரதாய் பாதமே இலிங்கமாய் பரிந்து பூசை பண்ணினால் காதில் நின்று கடை திறந்து கட்டு அறுத்த ஞானிகள் ஆதி அந்தமும் கடந்தது அறியவிடது ஆகுமே. இந்த பாடலின் பொருள், 4 வேதங்களையும் 4 பூதமாக கொண்டு கடவுள் பதமே லிங்கமாக கொண்டு தீபம் முதலியவற்றை நீராக கொண்டு அன்புடன் பூஜை செய்தால் காதில் வாங்கிய கருத்துக்களால் யோக வாயில் திறக்கும். அவ்வாறு வழிபடுவோர் எல்லா பந்தங்களையும் அறுத்து ஞானியராவர். அதுவே ஆதி அந்தமாகிய கடவுளையும் கடந்து பெறுவதற்குரிய சிவகதியாகும் என்கிறார். அடுத்த பாடல் 130. பருத்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி போதும் மாந்தரே, துருத்தினில் முறுக்கிவிட்டு துன்பம் நீங்க வல்லிரேல், கருத்தில் நூல் களைபடும் காலநூல் கழிந்திடும் திருத்தி நூல் கரவு அரும் சிவாய அஞ்சொழுத்துமே. இந்த பாடலின் பொருள், பஞ்சில் முறுக்கி நூல் நூற்கும் மாந்தரே, பிராணாயாமம் மூலம் மூச்சை இழுத்து மூலாதாரத்தில் நூல் போல் இருக்கும் நாடி வழியே மேல் ஏற்றினால் துன்பம் விலகும். கருத்தில் உள்ள பல நூல்களும் களைந்துவிடும். காலன் அனுப்பும் கயிறும் இல்லாது போகும். வஞ்சனை முதலிய தீமைகளை அழித்து திருத்தும். இவை யாவும் சிவாய நம என்ற 5 எழுத்தாலேயே நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இங்கு துருத்தி நூல் என்பது மூலாதாரத்தில் நூல் போல் இருக்கும் சுழுமுனை நாடியைத்தான் கூறுகின்றார் சிவவாக்கியர். ஓகே மக்களே, இதுவரை
சிவவாக்கியரின் பாடல்களை வரிசையாக பார்த்து வந்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.